பல படங்கள் வந்து நான் நல்லா நடிச்சிருக்கிறதா நினச்சிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சார் நல்லா நடிச்சிருக்கீங்க சார், அந்த படம் பார்த்தேன் சார், சூப்பர் சார்மாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 100 பேர் ஃபோன் பண்ணால் ஒரு 90 பேர் அதில் வந்து என் நடிப்பை பற்றியே பேசலாம். அதில் 2-3 பேர் அழுது கூட சார் எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்திட்டீங்க சார், எங்கள் அப்பா கூட இப்படி தான் சார், எங்கள் அப்பாவை அப்படியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார், உங்களை வந்து நான் எங்கள் அப்பா மாதிரியே பார்க்குறேன் சார். இப்படிலாம் வந்து நடிப்பு இல்லாமல் இது வேற ஒரு விதமான பாராட்டு. ஏன்னா இதில் பெரும் பாராட்டு திருமுருகனுக்கு தான் போகணும். நான் நல்லா நடிச்சதுக்காக நான் ஒத்துக்கவே மாட்டேன். திருமுருகன் வந்து அந்த அளவுக்கு ஆழமா வந்து அந்த கதாபாத்திரத்தை வடிச்சதுனால அது அப்படியே போய் மனசுல உட்காருது. அதுல வந்து நான் கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன். எமோஷனலா கலெக்ட் ஆன மற்ற எல்லா படங்களை விட அந்யோன்யமா தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தனாக்கன தான் இந்த படமா நான் நினைக்கிறேன். அந்த பாட்டை வந்து முட்டாள்தனமா சிறுபிள்ளைத்தனமா அந்த வேணான்னு தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். ராஜா வந்து எப்பயா நீ போயிட்டு 4 மணிக்கு வா, அது நல்லா வரும் அப்படின்னாரு. சரி மாத்தி எதனா போடுவான்னு பார்த்தா அதே பாட்டு. ஏன்னா எனக்கு வந்து இசையில் அவ்வளோ பெரிய ஞானம் கிடையாது. அப்புறம் வந்து நான் ரெகுலர் டைரக்டர் கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த டியூன் வந்து அதுவும் வெறும் ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு இதை நான் எப்படி யூகிக்க முடியும்? இது எப்படி இதை டியூன் என்ன வரிகளை போட்டு இது சார் உண்மையாகவே இங்கே பாருங்க சார், நீங்கள் அது சொல்லும்போது கூஸ்பம்ஸ் சார். சந்தோஷம். அது எல்லாமே இளையராஜா சார் தான் போகும், என்னுடைய பங்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் அந்த 4 மணிக்கு போகும்போது அப்படி ஒரு இசையுலகமே அப்படி உட்காந்து வாசிக்கிற மாதிரி அந்த சவுண்ட் கேட்டவுடனே என்னால் அழுது அவர் காலை பிடிக்காத குறையா மன்னிச்சிருங்க சார். அவர் குழந்தை மாதிரி சிரிச்சார். எங்க அப்பா எனக்கு எப்படி எம்னு இனிஷியல் கொடுத்தாரோ, எம் நாசர்னா மெஹபூப் நாசர், ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து சினிமாவில் ஒரு இனிஷியல்னா தென்றல் வந்து தீண்டும் போது தான். காரைக்குடியில் எடுத்த ஃபோட்டோ இது. ஒரு நல்ல அழகான விளையாட்டு களம் கிடைச்சது வந்து எனக்கு வந்து ஜீன்ஸ் படம். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்டு இன்னொரு கதாபாத்திரம் பண்ணுவோம். ஆனால் 2 கதாபாத்திரங்களையும் நான் வந்து பண்ணியிருக்கேன், நாச்சியப்பன் பேச்சியப்பன். அப்போ வந்து என்னுடைய குருமார்கள் கற்றுக் கொடுத்த பல விஷயங்களே இதில் வந்து என்னால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது ஏன்னா இரு மாறுபட்ட கதாபாத்திரம், பேச்சு பண்ணும் சரி நாச்சி பண்ணும் சரி, இவரை மாதிரி அவர் இல்லை அப்படின்ற மாதிரி. நிறைய படத்துல வந்து 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, இவர் பண்ற வேலையை அவர் பண்ணுவார், அவர் பண்ற அது மாதிரி சின்ன ஒரு இது வருது. பட் அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கேரக்டர் போது பெரிய சுகமான ஒரு ஆரம்பமா ஆச்சு. அதே மாதிரி வந்து சங்கர் சார் வந்து எனக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரு. சில வேளை அந்த சுதந்திரமே ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். ஆமா, ஐயோ இவர் இவ்வளவு நம்புறாரே, நம்ம கரெக்டா பண்ணணும்னு கூட. அது இல்லாம ராதிகா அம்மாவோட நடிச்சது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு ஆக்ட் வித் ஹர். ஏன்னா எப்பவுமே ஆக்டர்ன்றது வந்து நீங்க ஆக்ட் பண்ணிட்டே இருக்கிறது கிடையாது, கேரவன்ல உட்காந்து அப்படியே நடிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. கூட என்ன நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ரியாக்ட் பண்றாங்க. ஆமா, ரியாக்ட் பண்றது தான். அப்படின்னும் போது நீங்க இப்போ நம்ம என்னதான் பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் ராதிகா அம்மாவோட நடிக்கும் போது அவங்க கொடுக்குற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுன்றது வந்து, ஸோ நம்ம நடிப்பை இன்னும் ஒரு மேல ஒரு தளத்துக்கு கொண்டு போயிடும். ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹர். ஐ ஹேவ் அ கிரேட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர். எனக்கு அந்த சாங்கை ரீலீவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. தீவு தீவு தீவு. ஏன்னா அந்த சாங் எடுக்கும்போது அப்படியே ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த மன டென்ஷன்லாம் ரிலீவ் பண்ற ஒரு விஷயமா அது இருந்துச்சு. ஐ லைக் தட் சாங் வெரி மச்.